Hi guys, I'm Sridevi Vijay Kumar and this is No More with Sri. நம்ம லைஃப்ல எத்தனையோ இடத்துக்கு போறோம், நிறைய விஷயம் கத்துக்கிறோம், நிறைய பேர் சந்திக்கிறோம், அவங்க கிட்ட இருந்து நிறைய லெசன்ஸ் நம்ம கத்துக்கிறோம். ஆல்சோ ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா நேர்ல தான் போய் கத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயம் கத்துக்கலாம் இல்லையா? ஆனாலுமே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்லேயோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பொது மேடையிலையோ ஸ்டேஜ் ஏறி பேசணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம நிறைய பேர் பேக் அடிச்சிருவோம் இல்லையா? நிறைய பேர் அதை பண்ண மாட்டோம், பயந்துப்போம் இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? இதுக்கான சில டிப்ஸை ஹவு டு டாக் டு எனிவன் அப்படிங்கிற புக்கில் இருந்து இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம எல்லாத்தினாலும் ரிலேட் பண்ணிக்க முடிகிற ஒரு விஷயம் தான். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே சரி, அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு எம்ப்ளாயோ இருப்பாங்க. எந்த ஈவெண்ட்னாலும் சரி முதல்ல அவங்க தான் போய் நிற்பாங்க. எந்த காம்படிஷன்னாலும் சரி, ஸ்பீச் காம்படிஷன் அவங்க தான் முதல்ல நிற்பாங்க. சரி, ஓகே, அதுக்கு நமக்கு பேச தெரியாதுன்னு அர்த்தமா? அவங்களா போய் எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒருத்தவங்க போய் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனாலையோ நமக்கு பேச தெரியாதுன்னு அர்த்தமா? இல்லை, நம்மளால் பேச முடியும். பட் சில விஷயங்கள் நம்மளை தடுக்குது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அதை பண்ண விடாமல் சில விஷயங்கள் தடுக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளுமே எந்த ஒரு பயமே இல்லாமல் ஸ்டேஜில் போய் பேசலாம். டாக் டு எனிவன் அப்படிங்கிற புக்கில் நம்ம ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆத்தர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் அதுலேருந்து முக்கியமான 4 விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொன்னால் உங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. 4 விஷயம் சொன்னால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ 4 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ நம்ம 1 என்ன அப்படின்னா, நம்ம யாரை பார்த்து பேசினாலுமே பேசணும் அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட் யாரை பார்த்தாலுமே ஒரு காமன் கம்போஸ்டான ஸ்மைல் கொடுக்கறது நல்லது. அதுக்கு நீ இழுச்சிடக்கூடாது, ஒரு ப்ளசண்டான ஸ்மைல் கொடுக்கணும். அதனால நமக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம ஒரு அப்ரோச்சபிளான பர்சன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ பார்த்தாலும் ஒரு மூஞ்சி வச்சு சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, ஐயோ அவ்வளோ இவன்லாம் போய் மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. தேவையில்லை, அவசியம் இல்லை. ஒரு அப்ரோச்சபிளான பர்சனாக இருக்கிறது நல்லது தான். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஐ கான்டாக்ட். நம்ம யாரை பார்த்து பேசினாலுமே கண்ணை பார்த்து பேசணும். ஒருத்தவங்ககிட்ட தனியாக தான் போய் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டேஜில் பேசினாலுமே ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசுறதுனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரஸ்டபுளான பர்சன் தான், நான் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துகிறோம். ஸோ ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நம்பர் 3 என்ன அப்படின்னா, நம்ம யாரை பார்த்து பேசுகிறோமோ அவங்கள ஃபேஸ் பண்ணி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அங்கெங்கேயோ பார்த்துட்டு ஹலோ காய்ஸ் இன்னைக்கு என்னோட டாபிக் என்ன, இட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா? நான் உங்களை பார்த்து பேசினா தான் உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நான் சொல்கிறத கேட்கணும், ஓகே இது ஒரு வேல்யூபிளான திங்ஸ் சொல்கிறாங்க கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 4 என்ன அப்படின்னா, நம்ம நர்வஸாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கவே கூடாது. நம்ம நர்வஸாக இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம பாடி மூமெண்ட்ஸ் வச்சு தான். கை தன்னை போல ஆடும், கால் தன்னை போல ஆடும், அங்கே எங்கே பார்த்துட்டு இருப்போம், நம்ம ஃபேஸே காட்டி கொடுத்துரும் நம்ம நர்வஸாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து என்னன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரொம்ப பயத்திலேயே இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம பாடி மூமெண்ட்ஸை கரெக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு டைலாக் கூட கேள்விப்பட்டிருப்போம்ல, நிஜமான வீரன்னா யாரு? நிஜமாவே பயம் இல்லாதவன் இல்லை, பயம் இருந்தும் இல்லாத மாதிரி நடிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் நிஜமான வீரன். அந்த மாதிரி நம்ம நர்வஸாக இருந்தும் கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜை வச்சுக்கணும். இந்த கான்ஃபிடென்ஸ் ஆகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்க, ரெகுலராக பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக கான்ஃபிடென்ஸ் ஆகிடலாம். பட் அது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்பொழுதோ இல்லை ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணும்பொழுதோ இந்த விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த புக்கில் இருந்து நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். பட் பர்சனலாக நான் சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேசணுனாலோ, ஒரு 4 பேர் முன்னாடி பேசணுனாலோ சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா, நம்பர் 1 என்னென்னா, அதே தான், நான் எனக்கு பயமாகவே இருந்தாலும் பயம் இல்லாத மாதிரி காட்டிப்பேன். அது உண்மை தான். இப்போ வரைக்கும் யாரை பார்த்து எனக்கு பயமாகவே இருந்தாலும் பயமே இல்லாத மாதிரி என் ஃபேஸில் காட்டிப்பேன். நம்பர் 2 என்ன அப்படின்னா, என் மைண்டில் ஒரு விஷயத்த நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். என்னன்னா, நீ யாராக வேணா இரு, எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் என் முன்னாடி வந்து நின்னாலும் நான் தப்பு பண்ணல, உனக்கு கீழே நான் அடிமையே இல்லை, உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம், நான் தான் பெரியவன், என்னை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பேசும்போது நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, என்னால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். நீ யாரை வேணா இருப்பா, நான் தப்பு பண்ணல,
நான் எனக்கு தெரிஞ்சதை பேச வரேன். நான் அப்படியே தப்பாகவே ஏதாவது பேசினாலும் ஐ வில் கரெக்ட் இட். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நான் போய் பேசுவேன். ஸோ அதனால ஈஸியாக பேசி முடிச்சுட்டு வந்துடுவேன். இன்னொன்று, நான் எப்போவுமே மனப்பாடம் பண்ணி பேச மாட்டேன். டைப் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பக்காவாக மனப்பாடம் பண்ணிட்டு போவேன். வரியா இதுக்கப்புறம் இது பக்காவாக சொல்லிடுவேன். போய் ஒழுங்காக பேசவே மாட்டேன். ஆனால் இதுதான் டாபிக், இதுக்கு ஹிண்ட் இதெல்லாம், இந்த டாப்பிக்கெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவேன். கரெக்டாக பேசிடுவேன். ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை. ஸோ எப்போவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, வரியாக படிச்சுட்டு போகிறோம் இல்லையா? ஸோ மனப்பாடம் பண்ணுறப்போ ஐயோ இந்த லைன் விட்டுறக்கூடாது, இந்த லைன் இப்போ இது மறந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன வரும், இது விட்டுட்டு நம்ம எப்படி அடுத்த இதுக்கு போகலாம் அப்படிங்கிற திங்கிங் நமக்கு வந்துடும். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். அது தவறான செயல். எப்போவுமே ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஹிண்டெல்லாம் வச்சுக்கிட்டு, ஓகே இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம், இப்படி இல்லை இந்த வழியில தான் நம்ம போக போகிறோம், இதுதான் ரூட், அதெல்லாம் நம்ம எப்படி வேணால் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகணும். அதுக்குன்னு சும்மா போகக்கூடாது. அதுதான் 4th பாயிண்ட். நம்பர் 1 என்ன, எப்போவுமே யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. நம்பர் 2 என்ன அப்படின்னா, மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மென்டாலிட்டி. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. தப்பாக இருந்துச்சு, நான் பேசுகிறது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். நம்பர் 3 என்ன அப்படின்னா, எப்போவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்பர் 4 என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம மனப்பாடம் பண்ணலை அப்படின்னாலுமே ரிஹர்சல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு போய் பேசுறதுக்கு முன்னாடி பேசி பார்க்கணும். ஒரு கண்ணாடி முன்னாடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ கேமராவில் நம்மளே பேசி ரெக்கார்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை ஒரு அம்மாட்டையோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டேயோ சிஸ்டர்கிட்டையோ பிரதர்கிட்டையோ போய் இதுதான் என் டாப்பிக்கு, நான் இதை பற்றி பேசுகிறேன், ஜஸ்ட் கேளுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பேசி காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்ட்டு. நேராக போய் ஸ்டேஜில் பேசுறதுக்கும் பேசி பார்த்துட்டு போய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரிஹர்சல் பண்ணி பார்க்கணும். இதுதான் டாபிக், இதுதான் ஹிண்ட்டு, இதை வச்சு நீங்கள் பேசணும். ஓகேவா? ஸோ நம்பர் 4 என்ன அப்படின்னா, ரிஹர்சல் பண்ணி பார்க்கணும். டெமோ, அதாவது கண்ணாடி முன்னாடியோ இல்லை வீடியோலையோ யார்ட்டையாவது பேசி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற முக்கியமான 4 ஸ்டெப்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் திரும்பி சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், என்ன பண்ணாலும் சரி தைரியமாக பேசணும், கான்ஃபிடென்ட்டோட பேசணும். நான் பேசுகிறதா இங்கிலீஷ், நான் பேசுகிறதா தமிழ், நான் பேசுகிறதா கண்டென்ட், தைரியமாக பேசணும். ஐயோ இதுக்கப்புறம் என்ன வரும், ஐயோ இங்கிலீஷ் தெரியலையே, அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நான் பேசுகிறதா இங்கிலீஷ், நீ கேட்டு தான் ஆகணும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியல, பட் ஃப்யூச்சரில் நான் அது சரி பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட கரெக்டாக தெளிவாக பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தெளிவாக தைரியமாக பேசணும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஃபைண்ட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட், பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பற்றியும் சரி, புக் ரிவ்யூஸ், நிறைய புக் ரிவ்யூஸ் நான் கொடுப்பேன். ஸோ அதை பற்றியும் சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.